அண்ணன் மகளை மிரட்டி தனது காம இச்சையை காண்பித்ததால் போக்சோவில் கைதாகியிருக்கும் காமுகன் இவன்தான். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் மகேந்திர பிரபு. கூலி தொழிலாளியான இவருக்கு இரட்டை மகள்கள் உள்ளனர். இவரது மனைவி இறந்துவிட்ட நிலையில் வேறொரு பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு தனியாக வாழ்ந்து வருகிறார். மகேந்திர பிரபுவின் மகள்கள் இருவரும் தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் வாழ்ந்து வருகின்றனர். மகேந்திர பிரபுவின் இரண்டாவது மகள் அங்குள்ள பள்ளியில் 8வது வகுப்பு படித்து வருகிறார். சிறுமிக்கு அடிக்கடி வலிப்பு வருவதால் சமீப காலமாக பள்ளிக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தனக்கு மாதவிடாய் சரியாக வரவில்லை என தனது பாட்டியுடன் கூறியுள்ளார். இது குறித்து பாட்டி தனது மகன் மகேந்திர பிரபுவிடம் தெரிவித்ததை தொடர்ந்து அவர் தனது இரண்டாவது மகளை சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்துள்ளார். இதில் சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர் கூறி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மகேந்திர பிரபு தனது மகளை நெல்லை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதித்துள்ளார். இதனிடையே சிறுமியிடம் அவரது தந்தை விசாரித்த போது அதிர்ச்சி தகவலை கூறி அழுதுள்ளார். சித்தப்பா புஷ்பராஜ் தன்னை மிரட்டி வற்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை மகேந்திர பிரபு வள்ளியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சிறுமி கர்ப்பமானதற்கு சித்தப்பா புஷ்பராஜ் தான் காரணம் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியிடம் அத்துமீறிய சித்தப்பா புஷ்பராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மகள் முறையிலான சிறுமியை மிரட்டி சித்தப்பாவே பாலியல் வன்புணர்வு செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக திசையன்விளை செய்தியாளர் நாகமணி குமாருடன் புஷ்பவேல்.